இந்த இடம் வந்து இப்போ பிஜேபியோட குழப்பங்கள். குழப்பங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்கு தொகுதி கூட வரப்போகுதுங்க, 20% வரப்போகுது. அதிமுக 50 தொகுதிக்கு மேல தரும். 234ல 20% 50 தொகுதி தருவாங்க. நிறைய பேர் இன்னும் 4 தொகுதி கேட்டு வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னும் கேட்டு வாங்கணும். இது வந்து எப்போதுமே வந்து இந்த தேசிய கட்சி காங்கிரஸ் இதே டெக்னிக் தான். நிறைய தொகுதி வரப்போகுதுங்க, போயிடாதீங்க, உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் செட்டில் ஆச்சுன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி செட்டில் ஆகும் போது அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதாவது வெள்ளிக்கிழமை விஜய், அடுத்த நாள் வந்து அமித்ஷா, இது ரெண்டு கிளாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தமிழக அமைப்பு பாஜக பொதுச் செயலாளர் அந்த பதவி மாற்றப்பட்டிருக்கு. கேசவ விநாயகம் ரொம்ப காலமா அவர் தான் இருந்தாரு. RSS அரசியல் முகம் தாங்க பாரதிய ஜனதா. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த RSS ஐடியாலஜி அவங்களுக்கு முக்கியம். ஒரு காலத்துல எப்படி இருந்ததுனாங்க, பிஜேபி மாநில தலைவரா வரணும்னாலே உங்களுக்கு RSS பேக்ரவுண்ட் வேணும்னு இருந்துச்சு. அப்படிதான் வந்து கேசவ விநாயகி இருந்தார். உட்கட்சியில சில பிரச்சனைகள், அதாவது இந்த RSS பேஸ்ல இல்லாம வந்தவங்களுக்கு இந்த நடைமுறைகள் பிடிக்கல. கேசவ விநாயகத்துக்கு இவங்களை பிடிக்கல, ஏன்னா இவங்க தங்களை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. இப்போ தமிழக அமைப்பு பாஜக பொதுச் செயலாளர் அந்த பதவி மாற்றப்பட்டிருக்கு. கேசவ விநாயகம் ரொம்ப காலமா அவர் தான் இருந்தாரு. இதுக்கு பின்னணி என்ன சார்? என்ன காரணம்? எதுக்காக பாஜக இப்படி ஒரு மாற்றம் தேவைப்படுது? RSS அரசியல் முகம் தாங்க பாரதிய ஜனதா. அதற்கு முன்னதாக எங்களது கல்லூரி காலகட்டத்தில் ஜனசங், பாரதிய ஜனசங், பாரதிய ஜனசங் வந்து ஜனதாவோட இணைந்தது 1976, 77 காலகட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணனோட முழு புரட்சி, இந்திரா காந்தியை எதிர்க்கணும், எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணின்னா அது ரொம்ப புதுமையான கூட்டணி. அது மாதிரி கூட்டணி இது வரைக்கும் இந்தியாவில் கிடையாது. அதாவது ஒரே கட்சி ஒரே சின்னம். இப்ப இங்கெல்லாம் கூட்டணி எல்லாம் தனித்தனி கட்சி தனித்தனி சின்னத்துல எல்லாம் போட்டிடுது. அப்ப அவர் வந்து இல்ல, ஒரே அணியா இருக்கணும், ஜனதா ஒரே சின்னமா இருக்கணும், இப்படித்தான் அந்த ஃபார்மேஷன் வந்துச்சுங்க. அப்படி வரும்போது பாரதிய ஜனசங்கமும் தங்களோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஜனதாவோட ஐடென்டிட்டிக்கு போச்சு. அவங்களுக்கு தீபம் ஏந்தும் காரிகை தான் சின்னம், தீபம் சின்னம், ஜனதா சின்னத்துக்கு போனாங்க. ஆனா அவங்க RSSல கன்டினியூ பண்ணாங்க. RSSக்கு வந்துங்க மெம்பர்ஷிப் கார்டு கிடையாது. RSS நீங்க ஒரு ஷாக்கா அட்டன் பண்ணாலே நீங்க RSS தான். ஆனா RSS காரியகர்த்தா அல்லது RSSல வந்து பெரிய அமைப்பு ரீதியான பதவிக்கு வரணும்னா பல கட்ட பயிற்சி முடிக்கணுங்க. நம்ம ராஜபாளையம் பக்கம்லாம் கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லுவாங்க. அங்க 5 கட்ட பயிற்சி இருக்கு, 3 கட்ட பயிற்சி இருக்கு. 5 கட்ட பயிற்சி முடிக்கிறவங்க தான் ஃபுல் RSS, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். இதுல RSS அரசியல் முகம் பாரதிய ஜனசங்கம், RSS அரசியல் முகம் பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறதுனால எல்லா மாநிலங்கள்லயும் அந்தந்த மாநில தலைமைக்கு கீழே அமைப்பை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி, ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி, அமைப்பு பொதுச் செயலாளர், அவரு எப்போதுமே RSS தான். அதாவது இந்த 5 நிலை பயிற்சி முடிச்சவங்களா தான் இருப்பாங்க அவங்க. அப்போ பலரும் இருந்தாங்க. நான் வந்து ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரே நாடுன்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகைக்கு பணியாற்றுவதற்காக, அதாவது செய்தி பணியாற்றுவதற்காக அப்போ நான் வந்து பாரதிய ஜனதா இன்றைய ஆபீஸ் கமலாலய ஆபீஸுக்கு ரெகுலரா 2008, 2009 காலகட்டத்தில் ரெகுலரா போவேன். இந்த அமைப்புகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அப்புறம் RSS ஹிந்துஸ்தான் சமாச்சார் அப்படின்னு ஒரு பெரிய செய்தி ஸ்தாபனம், புதுடெல்லி பேஸ்டு, அவங்களுக்கு பணியாற்றி கொடுத்துருக்கிறேன். RSS மூத்த தலைவர்கள் சூரிய நாராயணன்ஜி, சூரிஜிமாங்க அவங்க, அதே மாதிரி வந்து ஜோஷிஜிமாங்க, ஜோஷி என்னோட இல்லத்துக்கும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட துணை அமைப்புகள் நிறைய இருக்கு. அதாவது உதாரணமா நம்ம விஸ்வ இந்து பரிஷத், அதுல வேதாந்தன்ஜி, இப்படி பலரும். இதே மாதிரி பாரதிய ஜனதா அப்போ RSS அமைப்பு பொதுச் செயலாளர் மோகன் ராஜுலு, இப்படி பலரும். அது வேற மாதிரியான ஆர்கனைசேஷனுங்க. அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வேற கட்சிகள்ல கிடையாது. வெல் நீட்டா இருக்கும். வட இந்தியாவில ரொம்ப அதிகம், தென்னிந்தியாவில தமிழ்நாட்டுல கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் தமிழ்நாட்டிலயும் அவங்க பத்திரிகைகளும் நிறைய வச்சிருக்காங்க, விஜயபாரதம் பத்திரிகைகள் நிறைய வச்சிருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த RSS ஐடியாலஜி அவங்களுக்கு முக்கியம். பிஜேபிக்கு அது அரசியல் கட்சி. இப்போ உதாரணமா ஒரு காலத்துல எப்படி இருந்ததுனாங்க, பிஜேபி மாநில தலைவரா வரணும்னாலே உங்களுக்கு RSS பேக்ரவுண்ட் வேணும்னு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிருச்சு. இப்ப தமிழிசை அவங்க ஒன்றும் RSS பயிற்சி நிலையெல்லாம் முடிச்சவங்க கிடையாது. நமக்கெல்லாம் தெரிந்த அண்ணாமலை, அவர் IPSல இருந்து வந்து அப்படியே பிஜேபி மாநில தலைவரா ஸ்ட்ரைட் ஆயிட்டாரு.
இப்ப நம்ம இப்ப இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவர் அதிமுகல இருந்து வந்தவர் தான். என்ன இஷ்யூன்னா இவங்களுக்கு RSS ஐடியாலஜி கிடையாது, ஐடியாலஜி தெரியாது வேற, அது அடுத்த கட்ட பிரச்சனை. அப்போ அவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போறதுக்கு எப்ப வந்து பிஜேபி எல்லா கட்சியில இருந்து ஆள் சேர்த்துக்கலாம்னு முடிவுக்கு வந்தாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு ஐடியாலஜிக்கலா ஒருங்கிணைக்கிறதுக்கு RSSல இருந்து ஒருவர் தேவைப்படுது. அந்த ஒருவர் வந்து அமைப்பு பொதுச் செயலாளர். இது வந்து மாநிலங்களையும் பார்க்கலாம், தேசிய அளவிலையும் பார்க்கலாம். அப்படிதான் வந்து கேசவ விநாயகன்ஜி இருந்தார். எனக்கு அவருக்கு முந்தைய அமைப்பு பொதுச் செயலாளர் நல்லா தெரியும், இவரை பெரிய அளவுக்கு பரிச்சயம் கிடையாது. அப்போ கேசவ விநாயகன்ஜி அவருடைய டென்யூர் முடிஞ்சு, அது குறிப்பிட்ட டென்யூர் தாங்க, மாநில தலைவருக்கே 3 வருஷம் தான் டென்யூர் முடிஞ்சு எக்ஸ்டென்ஷன்ல இருந்தாரு. உட்கட்சியில சில பிரச்சனைகள், அதாவது இந்த RSS பேஸ்ல இல்லாம வந்தவங்களுக்கு இந்த நடைமுறைகள் பிடிக்கல. ஏன்னா அவங்க ரெகுலர் அரசியல்வாதிகள். கேசவ விநாயகத்துக்கு இவங்களை பிடிக்கல, ஏன்னா இவங்க தங்களை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. RSS ஐடியாலஜில இண்டிவிஜுவல் ப்ரொமோஷன் கிடையாது. இப்ப அண்ணாமலை எல்லாம் எப்படின்னா அண்ணாமலை தான் பிஜேபி அப்படின்னு ஆகிட்டாரு, தமிழிசையும் அப்படிதான் ஆக்குனாங்க. இதுல கிளாஷ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டே தான் இருந்தது, தொடர்ந்து இருந்ததுங்க. கடைசியா அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்துக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு முட்டல் மோதல் இருந்தது. கேசவ விநாயகம் அமைப்பு பொதுச் செயலாளர்ங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் போட்டார். அதாவது 6 தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர். இதை வந்து இந்த தலைவர்கள் தங்களுக்கு டிகிரடேஷன், என்னங்க தமிழ்நாடு பூரா போறவங்க எங்களை கொண்டு 6 தொகுதியில முடக்குறீங்க, யாரை கேட்டுட்டு போட்டீங்க, எங்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா, இந்த கேள்வி வந்து அது ஒரு குழப்பத்துல இருந்தது. அதையெல்லாம் தலைமைக்கு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, தலைமையும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம். இதுல பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் வந்து பொன்னார் வந்து அவரு இந்து முன்னணி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர், அது தனியா நீங்க கணக்குல வச்சு பார்க்கணும். அண்ணாமலை அதை ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணாரு, நான் பொறுப்பாளர் இல்லைங்க, எங்க அப்பா உடம்பு சரியில்லை, அதனால வந்து என்னை பொறுப்பாளர் பதவியில இருந்து விடுவிக்க சொல்லிட்டேன், இப்படி ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அதை கொஞ்சம் RSS விரும்பல, என்னங்க இப்படி ஓப்பனா சொல்றாரு. அதான் கடிதம் கொடுத்திருக்காருல்ல, தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்காரு, என்னை விடுவிச்சிருங்கன்னு. தலைமை முடிவு எடுக்கும். இப்படி அவங்க நினைக்கும் போது கேசவ விநாயகத்தை சரி விட்டு கொடுத்துருது, ஏன்னா அவர் டென்யூர்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால அவரை விட்டு கொடுத்துட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொண்டு வந்துருவோம்னு இவங்க முடிவு பண்ணாங்க. அவரும் RSSல சீனியர் மெம்பர் தான். இப்போ அண்ணாமலையை எங்கேயாவது இடத்துல அவங்க அகாமடேட் பண்ணணும். அண்ணாமலை எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அவர் தேசிய அளவுல வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி அது தரமாட்டாங்க, ஏன்னா அது திருப்பி RSS பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா மட்டும்தான் அது கிடைக்கும். MP பதவி எதிர்பார்த்தாரு, அவர் ஆந்திரால அதை ட்ரை பண்ணாரு, அது கிடைக்கல. MP கிடைக்கலங்கும் போது மத்திய அமைச்சர் பதவியும் கிடைக்காது. கவர்னர் பதவி கொடுக்கறதுக்கு அண்ணாமலைக்கு வயசு பத்தாது. அப்படின்னா நேஷனல் செக்ரட்டரிங்கிற பதவி கொடுக்கலாம், அது நிறைய பேர் இருக்காங்க. நம்ம திருநாவுக்கரசு அங்க பிஜேபியில இருக்கும்போது, அப்ப 2008 2009 அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின்ங்க, அப்ப ரெகுலர் டச், எனக்கு ரெகுலரா போயிட்டு இருப்பேன். டெல்லி கான்ஃபரன்ஸ் கால்ஸ்க்கெல்லாம் எனக்கும் அந்த கால் வரும். அவர் வந்து நேஷனல் செக்ரட்டரி ஆனார், யாரு, திருநாவுக்கரசு. MP-யாவும் ஆக்குனாங்க அவரை. அதே மாதிரி என்னை ஆக்குங்கிறது இவரோட பாயிண்ட். அவர் திருப்பி அதெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸுக்கு திரும்பிட்டார். ஆனா அதுக்கு இன்னமும் மோடி அவர்கள் அதுக்கு தயாரா இருக்க மாதிரி தெரியல, ஏன்னா அண்ணாமலையோட செல்ஃப் ப்ரொமோஷன் அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப அண்ணாமலை தானேவா வளர்ந்தாரு, ஆல் இண்டியா பிஜேபியில இருந்து பணத்தை பம்பு வச்சுலாம் அடிச்சு விட்டாங்க, எத்தனை கோடி ரூபா, எத்தனை 100 கோடி, அப்படி பாருங்க. அப்போ அதை அவங்க நினைக்கிறாங்க, என்னங்க ஒரு இவரே வந்து சுயம்புவா தோன்றி வளர்ந்த மாதிரி சொல்றாரு, இவர் ஒரு IPS ஆபீசரு, நம்ம வந்து ஒரு மாநில தலைவருங்கிற பதவி கொடுத்தோம், அது பிறகு எல்லாருமா சேர்ந்து செலவு பண்ணி தானே இவரை உட்கார வச்சிருக்கோம், இவர் என்னமோ இவரே வந்து பெரிய அளவுக்கு தன்னை தானே பெரிய தியாகங்களை எல்லாம் பண்ணி வந்த ஒரு மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் பிஜேபி நண்பர்களே இப்படிதான் சொல்றாங்க. அப்படின்னா அண்ணாமலைக்கு இப்ப என்ன பதவி? சக்தி கேந்திரான்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த சக்தி கேந்திரா என்ன அப்படின்னா, பூத் லெவல்ல கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, இதை சக்தி கேந்திராமாங்க, பூத் கமிட்டி. அதை வந்து ஒரு கொஞ்சம் பூத் கமிட்டி எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷன், திருப்பி அதுவும் வந்து ஒரு RSS பேக்ரவுண்ட் அதுல உண்டு. இந்த சக்தி கேந்திரா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொறுப்பாளர் பதவி இருக்கு தமிழ்நாடு லெவல், அதுல அண்ணாமலையை அகாமடேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற பேச்சு அடிபடுது, தருவாங்களான்னு தெரியாது. ஆனா அண்ணாமலை வந்து அது டீகிரடேஷனா தான் நினைப்பாரு, ஏன்னா அது வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத பதவி மாதிரி தெரியும். அவங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இதாங்க முக்கியமான பதவி, எல்லா பூத்துக்கும் நீங்க தாங்க பொறுப்பு, பால் பூத்து மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து இப்போ பிஜேபியோட குழப்பங்கள், இத குழப்பங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்கு தொகுதி கூட வரப்போகுதுங்க, 20% வரப்போகுது, அதிமுக 50 தொகுதிக்கு மேல தரும், 234ல 20% 50 தொகுதி தருவாங்க. நிறைய பேர்
இன்னும் 4-5 தொகுதி கேட்டு வாங்குவோம்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னும் கேட்டு வாங்கணும். இது எப்போதுமே இந்த தேசிய கட்சி காங்கிரஸ் இதே டெக்னிக் தான். நிறைய தொகுதி வரப்போகுதுங்க, போயிடாதீங்க, உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டே போவாங்க. கடைசியில தொகுதி குறைச்சு கொடுப்பாங்க. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம், திமுக தரல, அதிமுக தரலன்னு அப்படியே ஒதுங்கிடுவாங்க. 50 தொகுதி கேட்டா 25 தொகுதி கொடுப்பாங்க, 40 தொகுதி கேட்டா 20 தொகுதி கொடுப்பாங்க. இப்படிதான் இங்க ஓடிட்டு இருக்கு வண்டி. அப்போ காங்கிரஸ் செட்டில் ஆச்சுன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி செட்டில் ஆகும்போது அதிமுக பிஜேபி கூட்டணியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஓகே, அது முடிச்சதுக்கு அப்புறம் இது ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க நிறைய தொகுதி கேட்பாங்க. சரி, எந்த ஒரு மேஜர் பார்ட்னரும் தனியா நின்று ஜெயிக்கணும்னா 160 170 தொகுதி வேணும் இல்லையா, அவங்க நிக்கணும்ல. அப்போ 170 தொகுதியில அதிமுக நிக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற தொகுதி 64, 160ல நின்னா பேலன்ஸ் இருக்கிற தொகுதி 74. எல்லா கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து அவ்வளவுதானே கொடுக்க முடியும். கண்டிப்பா அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? இல்ல, அப்போ நம்ம குறைச்சிட்டே போனா நம்ம தனி மெஜாரிட்டி வராதுன்னு கட்சிக்காரன் நினைப்பான்ல. நிறைய விஷயங்கள் பேசணும். எடுத்துக்கோங்க.